கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என கூடுதல் விவரங்களை பகிருங்கள். வணக்கம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி அமைகிறதோ அப்போதெல்லாம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு வாழ்வில் நிம்மதி பிறக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர்களை காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வந்தது. அதே போல அரசு ஊழியர்கள் இறந்து போனால் கருணை அடிப்படையில் குடும்ப நலநிதி வழங்கியது, ஊதிய குழு மாற்றத்தை பலமுறை கொண்டு வந்தது. அதே போல அதிமுக ஆட்சியில் முடக்கி விட்டுப்பன அகவிலைப்படியை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 14 விழுக்காடு வரை வழங்கியது என்று திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல்வேறு விஷயங்களை செய்திருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் கஜானாவை தூர்வாரி மாநிலத்தை கடும் நிதி நெருக்கடியில் விட்டுவிட்டு சென்றுவிட்டதாகவும், இந்த சூழலிலும் இன்றைக்கு மத்திய அரசுக்கு இணையாக மத்திய அரசு உயர்த்துகிற அகவிலைப்படி உயர்வை மாநில அரசும் தொடர்ந்து உயர்த்தி வருவதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இப்போது திடீரென்று அரசு ஊழியர்கள் மீது கரிசனம் வந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவின் வரலாறு எப்படிப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக என்றைக்காவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு துணையாக நின்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அதிமுகவால் அரசு ஊழியர்கள் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் வரலாறு முழுக்க நிறைந்திருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்றால் அவர்களது வேதனையில் உள்ளமையிலும் இருண்ட ஆட்சியை நடத்தியது அதிமுக ஆட்சிதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தான் இப்போது ஒரு உறுதி அளிப்பதாகவும் முதலமைச்சர் ஒரு உறுதி அளித்து அந்த அறிக்கையில் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது என்னவென்றால் நிச்சயம் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் நாம் விரும்பும் மாற்றம் வந்தவுடன் தமிழ்நாட்டில் நிதிநிலை விரைவில் சீராகும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நிதிநிலை சீராகும் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எஞ்சியுள்ள அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். மேலும் திராவிட மாடல் அரசுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மனது இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் மனது இருக்கிறது, மார்க்கமும் விரைவில் வரும் என்பதை உணர்ந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட நமது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ஒரு நீண்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி அதில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக ஆட்சியில் செய்த விஷயங்கள் என்னென்ன என்பதெல்லாம் தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரத்திற்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.